உங்களை ரிலாக்ஸ் பண்ணவே விடாது. இங்க போனா ரிலாக்ஸ் பண்ணலாம், அங்க போனா ரிலாக்ஸ் பண்ணலாம், இதை பண்ணா ரிலாக்ஸ்டா இருக்கும், இதை பண்ணா பீஸ்ஃபுல்லா இருக்கும், அதை பண்ணா ஜாலியா இருக்கும், இந்த பண்ணா எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல், என்ன வேணா பேசுங்க. எப்பொழுது சொலல் இல்லாது இருக்கின்றீர்களோ, உயிர்ப்போடு, சொலல் இல்லாம தூங்கி போயிடுறது கிடையாது, அது வேற, அது சுஷுப்தி. பாவம் இந்த ஜென்சிக்கு அதுவே டிஃபிகல்ட்டா போயிருச்சு. சொலல் இல்லாது தூங்குவது கூட ரொம்ப கஷ்டமா போயிருச்சு. சொலல் இல்லாது இருத்தல் மிக பெரிய, சொல்லற்கு அரிய சுகம், அமைதி. ஐயா நல்லா புரிஞ்சு. இன்னொரு ரகசியத்தை சொல்றேன். எனக்கு ரொம்ப மனதுக்கு இனிய பக்தர்கள், சீடர்கள், அதாவது தன்னுடைய வாழ்க்கையையே எனக்காக தியாகம் பண்ணையும் பக்தர்கள், சீடர்கள், அவங்க என்னை பார்க்கும் பொழுது அவர்களுடைய டைம், ட்ரெஷர், டேலண்ட் அத்தனையும் என்னுடைய திருவடியில் வைத்து எனக்கே சரணடைந்த பக்தர்கள், அவங்கள பார்க்கும் பொழுது நான் பண்றது ஒன்னே ஒண்ணுதான். எனக்குள்ளே சொலல் இல்லாமல் அவர்களுக்குள்ளும் சொலல் இல்லாமல் அமரச் சொல்லி சைலண்டா இந்த சாநித்தியத்தில் அமைதியா உட்கார்ந்துருப்போங்க. நம் உயிருக்கு நிகழ்கின்ற மிக பெரிய நன்மை, அமைதி, ஆனந்தம், சுகம், உயிருக்கு ஜெயம். யார் யாரெல்லாம் என் மீது அன்பும் பற்றும் பக்தியும் ஸ்ரத்தையும் உடையவர்களோ இதை தினந்தோறும் பழகுங்கள். சொலல் இல்லாது வாழ்க்கையிலே வாழ்தல். ஒரு காஃபி குடிக்கிறீங்கனாலும், ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்கனாலும், ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்கனாலும் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்க. அதை நகர்த்தி வச்சுட்டு இந்த உணவினால் உங்கள் உடல், மனம், உயிருக்குள்ள என்ன நடக்குதுன்னு அப்படியே பார்த்துட்டு மெதுவா சொலல் இல்லாது ருசியுங்கள், சொலல் இல்லாது புசியுங்கள், சொலல் இல்லாது ரசியுங்கள், சொலல் இல்லாது வாழுங்கள்.